அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் வறுவலுங்க. அதுக்கு பாறை மீன் கொஞ்சம் வாங்கி நல்லா சுத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெருசாகவும் வேண்டாம், சின்னமாகவும் வேண்டாம், ஓரளவு மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க, ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன சைஸு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு. இது நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். மீனில் நல்லா சாறுற மாதிரி. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மீனில் சாறுற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்குங்க. பாறை மீன் சூப்பராக இருக்கும், வறுக்கிறதுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் புழிஞ்சிங்கன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வறுக்கிறது உடையாமல் வரும், நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா கலந்தாச்சு. நல்லா பிணைஞ்சி அப்படியே கலந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. அப்படியே இதை வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். மிளகாய் எல்லாமே சார்ந்து, உப்பு எல்லாமே சார்ந்து நல்லாயிருக்கும், வறுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வச்சுருக்கிறது பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நாளை கூட வச்சுக்கலாம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் மறுநாள் கூட எடுத்து பொரிச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், மறுநாள் எடுத்து பொரிச்சுக்கலாங்க. நல்லா எல்லாமே நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும். நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மீன். இப்போ அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பாருங்கள், பாறை மீனுங்க, நல்லாயிருக்கும், வறுத்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பொரித்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள், உடையாமல். நம்ம லெமன்லாம் ஊற்றுறதுனால உடையாமல் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.